வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தின் மேல் எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த பாடல் ஒரு கவியை பாடி நாம் ஜெபிக்கலாம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கரங்களை தட்டி பாடுவோம். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமண்ணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என போனது போகட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் பேரென்பது தருளும். என் மீட்பர் உயிரோ என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உமது திருவார்த்தை திருவசனம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா உள்ளங்களுடைய இருதயத்திலும் உமது வார்த்தை இடைபடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பக்தன் யோபு உரைத்த அந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்தன் யோபுக்கு என்ன கர்த்தர் மேல பற்று பாருங்க. ஆண்டவர் மேல எத்தனை வாஞ்சை. அவர் சொல்லுகிறார் என் மீட்பர். அல்லேலூயா. ஆமென். யாருடைய தெய்வமோ அல்ல, அவர் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை குறித்த எத்தனை வாஞ்சை, அந்த விருப்பம் அது நமக்கு இருக்குதா? அன்னைக்கு காலையில் வேளையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அந்த அறிவு நமக்கு வேணும். இந்த காலை வேளையில நம்ம எவைகளை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறோம்? நியூஸ் கேட்கறதுல அத்தனை வாஞ்ச. என்னாச்சு கதை என்னாச்சு? ஆனா ஆண்டவரை குறித்து அறிவு இருக்கிறதா நமக்கு? அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான். அநேக நேரம் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில நாம் விருப்பமற்றவர்களா இருக்கிறோம். இந்த காலை வேளையில பக்தன் யோபுவை பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இந்த அறிவை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். ஏன் பாஸ்டர் இந்த வசனத்தை இத்தனை தடவை வாசிக்க வைக்கிறீங்கன்னு உங்களுக்குள்ள கேள்வி வருது, அப்படிதானே? முடிந்தா உங்க வீட்டில் ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி போடுங்க இந்த வார்த்தையை. பக்தன் யோபு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கருங்கல்லில் உளிவெட்டாக வெட்டி ஈயத்தால் எழுதும்படி அவன்
இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுகிறான். வாசகர்களுக்கு, இதை வாசிக்கிற வேதத்தை 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற தேவ ஜனங்களுக்கு பக்தன் யோபு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை கல்வெட்டில் கரும் கல்லிலே உளிவெட்டாக வெட்டினால் நலமாயிருக்கும். ஆமென். அந்த முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிங்க. 23, 24 2 வசனத்தை வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தை எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி வாஞ்சிக்கிறார். அவைகள் கரும் கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அப்பா, வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை! இந்த வார்த்தையில் எத்தனை ஆழங்கள் நிறைந்திருக்கிறது. ஆமென். யோபுவின் புஸ்தகத்தில், யோபுவின் நாட்களில் சபை கிடையாது, எம்டி ஜெகன் இல்லை. இப்பதான் கூவி கூவி அழைக்கிறார், கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. யோபுவின் நாட்களில் சபை இல்லை, ஆராதனை இல்லை, நியாய பிரமாணம் இல்லை, வேத புத்தகம் இல்லை. ஆனால் அவன் சிறந்த ஒரு வெளிப்பாடு உடையவனாயிருந்தான். ஆமென். என்ன வெளிப்பாடு? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டலாமா? உளிவெட்டாக எழுதப்பட வேண்டிய வார்த்தை. ஆமென். ஈய எழுத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை. நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, ஓ ஆராதிக்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன், மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு என்ன குறை? ஆமென். எனக்கு எல்லாம் குறை தானே உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த காலை வேளையில உங்க மனசை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு குறைவில்லை. ஆமென். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நமக்கு இன்றைக்கு சபை ஆராதனை இருக்கிறது, பாஸ்டர் இருக்கிறாங்க, எத்தனையோ யூடியூப் செய்திருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கும் திறந்த கல்லறையாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஆமென். ஆனாலும் இயேசு உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேண்டும். The knowledge of our God is very important. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார், என்ன செய்ய போகிறார் என்ற அந்த நாலேஜ், அறிவு நம் கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆமென். இந்த நாலேஜ் இல்லாத அறியாமைனால தான் அநேக பாவங்கள் செய்கிறோம். தெரிஞ்சா செய்ய மாட்டோம். இந்த காலை வேளையிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் எல்லாம் இழந்து வந்திருக்கேன் பாஸ்டர். இனி இழப்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, ஸ்தோத்திரம் என்று பல வருத்தங்களோடு வந்திருக்கலாம். இருக்கட்டும், போனது போகட்டும். பொல்லாங்கன் புவிவசை பேசட்டும், யார் என்ன பேசினாலும் சரி, எனக்கு ஒரு அறிவு உண்டு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என் வேதனைகள், என் பாடுகள், உபத்திரவங்கள், என் தனிமை, என்னுடைய இல்லாமை, வெறுமை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், சோத்திரம், நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை கடந்த நாளிலே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஏன் கலங்குற? நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வேறு ஒரு வார்த்தையை தியானித்து கொண்டே இருந்தேன். கர்த்தரின் இருதயத்தில் போட்டார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் யோபு சொன்னாரே, நீ ஏன் இப்படி இருக்கிற? கலங்காதன்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தார். இந்த கால வேளையில பல காரியங்களில் நீங்கள் கலங்கி இருக்கலாம். கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள். மிக உற்சாகமுள்ள மனிதன் அவர். சோர்வே வராது. திடீர்னு டிப்ரெஷன் ஆயிட்டார். பயங்கர டிப்ரெஷன், மன சோர்வு. சோர்ந்து போய் வீட்டில் பேசாம இருந்தாராம். அங்க ஆண்டவர் மார்ட்டின் லூத்தருக்கு கொடுத்த மனைவி ஒரு குணசாலியான ஸ்திரீ. அவங்க பிள்ளைகள் நல்ல குணசாலியான பிள்ளைகள்.
அவரை உணர்த்த ஒன்று செய்தார்கள். அவங்க மனைவி ஃபுல்லாக கருப்பு நட ஆடை ஃபர்தா போட்டுட்டு வந்து நின்னாங்களாம். பிள்ளைகள்லாம் கருப்பு நிற ஆடைகளை போட்டு வந்து மார்ட்டின் லூத்தர் முன்பாக நின்றார்களாம். அப்போ மார்ட்டின் லூத்தர் நகைச்சுவையாக கேட்டாராம், ஏன் என்ன துக்கம் ஆயிடுச்சு, யாரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மார்ட்டின் லூத்தர் அவருடைய மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் இருக்கிறத பார்த்தா இயேசு இறந்துட்டார் மாதிரி தெரியுது அப்படின்னாங்களாம். தூக்கி வாரி போட்டுருச்சான். கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல குணசாலியான ஸ்திரீக்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தன்னை உடனே மாற்றிக்கொண்டாராம். அல்லேலூயா. என்ன பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் தேவஜனம் இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. ஆமென். முடிந்த ஆயிரங்கள் செலவு பண்ணி உங்கள் வீட்டில் பெரிய ஒரு வசனமாக வைங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எந்த சூழலில் சொல்லப்பட்டது ரொம்ப முக்கியம். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்போது எந்த சூழலில் இந்த வார்த்தை சொன்னார் அதை கேட்டால் இன்னும் அப்படி ஆடி போயிடுவீங்க. நம்ம இந்த வசனத்தை சொல்ல முடியுமா? 10 பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். 10 உறவினர்கள், நண்பர்கள், மனைவி எல்லாரையும் பேர் பேரா சொல்லி சொல்றாரு. கடைசியில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் அவர்கள்? 1-2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பாதிப்பில் வந்திருக்கலாம். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த துன்ப, துயரங்கள், பாடுகள் எப்படிப்பட்டதா இருந்தது வாசிக்கலாம். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். சகோதரர் பக்கத்தில் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட இழப்பு இவருக்கு. ஒருவேளை சகோதரர்கள் கைவிடப்பட்டு வந்திருக்கலாம். உங்க கூட உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துரோகியா மாறி இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போயிருக்கலாம். ஏன்னா யோபுவின் நிலைமை அப்படி. முந்தி செல்வ செழிப்பாக இருந்தார், இப்போ எல்லாவற்றையும் இழந்து, ஓஹோ ஸ்தோத்திரம், ஓட்டாண்டியாய் ஒரு செரட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் இது பாருங்க, அதை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறார். உடல் முழுவதும் பருக்கள். இவரை பார்க்கறதுக்கு அலங்கோலமாக மாறிட்டார். செல்வ செழிப்பாக இருந்தார். ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்தார் ஐயா. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். 3000 ஆடுகள். ஒரு ஆட்டுக்குட்டி உங்கள் வீட்டில் இறந்தா எப்படி இருக்கும்? துக்கமாயிரும். 3000 ஆடுகள் ஒரே நாளில் இழந்தார். ஸ்தோத்திரம். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்தார். வேலை ஆட்களை கல்தேயர் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். 7000 ஆடுகள்னா ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, 3000 ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்கு 500 கழுதைகள், 500 ஏர் மாடுகள், அவைகளெல்லாம் மேய்க்கிறதற்கு எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்தார். ஆமென். அவருடைய துயரத்தை பார்த்தீங்களா? இந்த துயரத்தை தியானிக்க நமக்கு இருக்கிற தலைவலியெல்லாம் ஒன்றுமே இல்லை, காணாமல் போய்விடும். அல்லேலூயா. வேதம் நமக்கு மிகவும் ஆறுதலான புஸ்தகம். ஆமென். இந்த வேதத்தை பாருங்கள், படிக்கும்போது போன வாரத்துலையும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். வேதம் எப்படி இருக்குது படிக்கிறப்ப? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? சிறகடித்து பறக்கிற. இதை படிக்கும்போது நம்முடைய மனது பரவசப்படும், ஆறுதல் படும், அவ்வளோ சந்தோஷப்படும். பயப்படாதீங்க. இன்னைக்கு சிலவற்றை இழந்து வந்திருக்கலாம். உங்கள் சகோதரர் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுக்கு அந்நியராகவே போயிருக்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்தை. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அந்நியராக பார்க்கிறார்கள். ஒருவேளை உங்க வீட்டில் நீங்கள் அந்நியராக பார்க்கப்படலாம். உங்கள் உறவுகள் மத்தியிலே ஆண்டவர் மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கை நிமித்தம் உங்களை ஒரு புறஜாதிகளை போல பார்க்கலாம், வேண்டா வெறுப்பாக பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் ஒரு பரதேசிய போல இருக்கிறேன்.
என்னை அந்நியரா பார்க்கிறாங்க, என்னை பரதேசியை போல பார்க்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். ஒரு வேலைக்காரன் கூட கூப்பிட்டா மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு எங்க வீட்டுல மதிப்பே இல்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. ஏன்னா இவன் அருவருக்கப்படத்தக்கவனை போல காணப்படுகிறான். இவன் உடல் முழுவதும் பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். கவனிங்க, அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் இழந்த இழப்பின் நிமித்தம், நீங்கள் படுகிற கஷ்டங்களின் நிமித்தம், உங்களுடைய பந்து ஜனங்கள், உங்களுடைய சகோதரிகள், ஏன் வீட்டார், வீட்டில் வேலை செய்கிறவன் மதிக்கலைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இவன் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறான், அவன் வேலைக்காரன் மதிக்கல. இவன் மனைவி எப்படி இருக்கிறாள்? வாசிங்க 17. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. 18ஆம் வசனம். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருக்கிறீங்களா? எதிலாவது ஒன்றாவது கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற யாருக்காவது ஃபிட் ஆயிருக்கணும், சேர்ந்துருக்கணும். நமது வாழ்க்கை விவரிக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த 10 நபர்களுடைய துரோகங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு சொல்லப்படுகிற தேவ செய்தி உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். இப்படி 10 ஜனங்களை, என் பிராண சிநேகிதர், நான் சிநேகித்தவர்கள், சிறு பிள்ளைகள், என் வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள், என் பந்து ஜனங்கள், என் சகோதரன், என் மனைவி என்று 10 பேரை சொல்லிட்டு சொல்றாரு. இவர்களெல்லாம் என்னை வெறுத்தாலும் எனக்கு ஒரு அறிவு உண்டு. என்ன அறிவு என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி, ஓ நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது தேவன் உயிரோடு இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும், ஓ ஜனங்கள் வந்து ஜனங்கள் நம்மை அருவருத்தாலும், ஓ கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பாராக. ஆமென். தேவனை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல பலவீனம் ஆயிட்டனா உலக கவலைகள், பாடுகள், வேதனைகள், சில உபத்திரவங்கள் தேவனை விட்டே நம்மை பிரிச்சிடும். இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல பாரு. தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு அறிவிப்பதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது தான். ஆமென். எங்கே போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஏன் போகிறீங்க? நான் என் தேவன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லாமல் சொல்வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுப்பதை குறிக்கிறது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கு வராதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் தெய்வம் இறந்த தெய்வம். அதான் அர்த்தம். That is the meaning. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாம பங்கு பெறுவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல ஐயா. சோத்திரம். ஆமேன். பெரிய கற்கள் புரண்டோடி, கட்டிகள் சங்கிலிகள் அறுப்புண்டு, உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. அதை அறிவிக்கணும். எதை மிஸ் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம், அந்த அறிவு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியாவின் புஸ்தகத்தில், ஓசியாவின் புஸ்தகம் 6:6 வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்குமா? போடுற காணிக்க கிடையாது, சொத்தை எழுதி வைக்கிறது இல்லை. தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றாருங்க. தேவனை இன்னும் அறியணும். அட போங்கப்பா, நான் கேட்காத பிரசங்கமா, நான் கேட்காத தேவ செய்தியா பாஸ்டர் சொல்லிடுற போறாரு. தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நம்ம மிரட்டுகிற ஒரு வசனம், மறந்துவிட 1052 பக்கம்
1052 பக்கம், ஓசியா 4:6 வாசிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தாய்மாரே, தகப்பன்மாரே, இந்த காலைவேளை ஆண்டு நம்மோடு பேசுகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கணும், தேவ செய்தியை நேசிக்கணும். அப்படி நேசித்தால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். ஆமென். தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். அறிவின் மேன்மைக்காக பிலிப்பியர் 3:8 வாசிக்க வேண்டாம், பரிசுத்த பவுலடிகளார் தேவனை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, எல்லா லாபம் கோடி கோடியா சம்பாதிச்சது, ஷிப்லாம் வச்சிருந்தாராம், கப்பல், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவருடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று மேலானதா இருந்தது, நான் இன்னும் தேவனை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் தூக்கி போட நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கொலோசியர் 1:9-10. கொலோசியர் 1:9-10 வாசிக்க கேட்போம். கொலோசை சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார் அழகான ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறார். வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் என்ன ஜெபம்? எல்லா ஞானத்தோடும் ஞானமுள்ளவர்களாய் கொலோசை சபை விசுவாசிகள் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய விவேகத்தோடும் விவேகமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அப்பா, எங்க விசுவாசிக்கு நல்ல வேலை தாரோ, புத்திர பாக்கியத்து, திருமணம், இதெல்லாம் கேட்கல. கொலோசை சபைக்கு எதுக்கு ஜெபிக்கிறாரு? நல்ல ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக இந்த உலக பிரமாண ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்ல, வேணும். ஆனா எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சிருக்கிறோம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதலாவது நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அதுக்காக ஜெபிக்கிறார் பவுலடிகளார். கவனிங்க, இது நமக்கு இருந்துச்சுன்னா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக. அல்லேலூயா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கு. அந்த பார்வை நமக்கு வேண்டும், இந்த தரிசனம் நமக்கு வேண்டும். இத தரிசனம் இருந்தபடினால எல்லாவற்றையும் இழந்தாம். யோபு 2 இழக்கவில்லை, தன்னுடைய நேர்மையை இழக்கவில்லை. ஆமென். தன்னுடைய உத்தம குணம் இழக்கவே இல்லைங்க. 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்தான். பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் மேல் 4 திசைகளிலும் மோதி வீடு அப்படியே இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் ஒரே நாளில், ஸ்தோத்திரம், சவ அடக்கம். யோசித்து பாருங்க. நம்மன்னா இந்த ஆண்டவரும் வேண்டாம், சபையும் வேண்டாம், போதகரும் வேண்டாம், தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்போம். ஆசீர்வாதம் கொடுத்தா ஓகே, ஆசீர்வாதம் இல்லைன்னா சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாதுங்க. வாக்கு தத்தம் எங்கே போச்சு? என்னென்ன கேள்வி கேட்குறோம், பரியாசம் பண்ணுறோம். யோபுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. சோத்திரம், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், சோத்திரம். ஆனாலும் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொல்லுகிற அருமையான வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? ஒரு துக்கம் வந்தோடனே நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோமே. ஆண்டவர் இருக்கிறாரான்னு கேட்குறோம், அவருக்கு காது இருக்கா, கண்ணு இருக்கா, அவர் என்ன பார்க்குறாரான்னு கேட்குறோம். இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், இந்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, நமது விசுவாச ஜீவியம் அது அசைக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, உத்தம குணத்தை எனக்கு இழக்கல, அந்த இன்டெகிரிட்டி, அந்த நேர்மை இழக்கல. 2வது விசுவாசம். ஆமென். விசுவாசத்தை இழக்கவே கூடாது. விசுவாசம் என்பது
மரத்திற்கு கீழே இருக்கிற வேரை போல. வேரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் கீழே விழுந்துடும். வேர் எவ்வளோ ஆழமா இருக்கும். ஆனால் வேர் வெளியே தெரியுமா? வெளியே தெரியாது. விசுவாசம் வெளியே தெரியுமா? விசுவாசத்தின் பலன்கள் எல்லாம் வெளியே தெரியும். பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் தெரியும். விசுவாசத்தின் பலன் தெரியும். ஆனா விசுவாசம் இன்னும் அதிகமாகணுமே தவிர ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள் வந்தா இன்னும் நான் ஆண்டவரை தேடுவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வராதே ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரே நாளில் எல்லாம் இழந்தான் சாத்தான். இவனுக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாம் தெரியுங்க. யோபுவுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும். 10 பிள்ளைகள் இழந்தார்கள். 3 கட்டங்களாக இவனுடைய சோதனைகள் வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறது. கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 3 கட்டங்களாக சாத்தான் அவனை கை வைக்கிறான். வாசிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். எருதுகள் உழுகிற போது பிசாசு பக்கத்துல வர்றான்னா முதலாவது கை வைக்கிறது தான் இன்கம். நமக்கு வர்ற வருமானத்துல கை வைப்பான். நீர் அவனை தொடுவீரானால் இன்னும் உத்தமத்தில் இருப்பானோ? ஆண்டவர்கிட்ட போய் வாதிக்கிறான். சும்மாவா சர்ச்சுக்கு போறான்? சும்மாவா உண்மை ஆராதிக்கிறான்? ஹல்லேலூயா சொல்லி ஆராதிக்கிறான். முதலாவது அவனுடைய வருமானத்தை தொட்டு பாரும். யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. உங்க தொழில் ரொம்ப மோசமா இருக்கலாம், வருமானம் இல்லாமலே இருக்கலாம். கவனிங்க, பிசாசனுடைய முதல் வேலை வருமானத்தை தொடுவது. எருதுகள் வருமானத்தை குறிக்கிறது, கழுதைகள் வருமானத்தை குறிக்கிறது. அவைகளின் மேல கை வைக்கிறான். இரண்டாவது சோத்திரம், பிசாசு எது மேல கை வைப்பான் அப்படின்னா 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. ஆடுகள் எதை குறிக்கிறது? நல்ல உணவு பதார்த்தங்கள். ஆட்டுடைய தோல் உடைக்காக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய இன்றியமையாத தேவைகளை அவைகளிலே கை வைப்பான். யாரை ஏவி கை வச்சா? தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து தேவனையே அழிக்கும்படி தூண்டுகிறான். ஆண்டவர் அதுக்கு அலோவ் பண்ணிட்டார். பரவாயில்ல, என் மகனை உனக்கு தொடணும், அவ்வளவுதானே, தொடு, நானே அனுமதிக்கிறேன். அவன் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவான். அல்லேலூயா. யோபுவின் மேல என்ன ஆண்டவருக்கு வாஞ்சை, அவ்வளவு நம்பிக்கை. என் மகனை தொட்டுப்பார். அவன் இருதயத்தில் விசுவாசத்தை உன்னால எடுக்கவே முடியாது என்று சொல்லி தேவனுடைய அக்கினியே இறங்கி வந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இந்த காலை வேளையில உணவின்றி இருக்கலாம். நீங்க போதிய உணவில்லாமல் இருக்கு, வெளியே சொல்லாமல் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் போதிய ஆடைகள் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய அக்கினி நம்ம தப்பா புரிஞ்சிடக்கூடாது. தேவனே எதிரி ஆயிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். என்னங்க, கர்த்தருடைய அக்கினி விழ யார் ஏவினது? சாத்தான் தந்திரமுள்ளவன். எங்க கை வைக்கணும் அவனுக்கு தெரியும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கு, அத மேல கை வைப்பான். ஆண்டவரையே எதிரியாக்குகிறான்.
நீ என்னை ஏவின போதிலும் சொல்றாரு. வசிங்க. அவன் இன்னும் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் யோபுவை போல உத்தமத்திலே நிற்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்காக நின்று சாதிக்கணுங்க, நின்று காமிக்கணும் சத்தியத்திற்காக. இவன் இன்கம்ல கை வைக்கிறான் பிசாசு, சாத்தான் மிகவும் பொல்லாதவன். ஆண்டவரிடத்தில் போய் வாதிக்கிறான். என்ன வாதிக்கிறான்? 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும், அவனை நீங்க தொடுங்க ஆண்டவரே, அவன் வீட்டை தொடுங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கவனிங்க, ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டையும் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறார்? வேலை அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம பாலக்காட்டில் போய் செஞ்சாலும் சரி, எர்ணாகுளத்தில் போய் மந்திரம் செஞ்சாலும் சரி, நமது வீட்டை நமது குடும்பத்தை எந்த மாந்திரியங்களோ மந்திரங்களோ தொட முடியாது. நல்ல கரங்களை தட்டி, தேவனுடைய பாதுகாப்பு நம்மேல இருக்கிறது. சபையே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் குடும்பத்தை வேலி அடைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். நான் யோபுவை தொட்டுக்கிட்டோமா அப்படிங்கிறான். ஆண்டவர் அவன் மேலே நம்பிக்கை வச்சு தான் சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷன்லாம் யாருக்கு தெரியாது சொல்லுங்க? யோபுக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியும். வை இட் இஸ் வை, ஏன் ஆண்டவரே தெரியாது. கடைசி வர சொல்லலைங்க. 42 அதிகாரம் இருக்கு யோபுவில். 42 அதிகாரம் வர ஆண்டவர் ஒரு துளி கூட சாத்த அப்படி வந்து கேட்டான்பா, அதுக்கு தான் நான் சோதிச்சேன், உன் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கை காப்பாற்று சொன்னாரா? சொல்லவே இல்லை. சைலண்டாக இருந்துட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்? ஆமென். உங்களை என்னை நம்பி தான் சில பிரச்சனைலாம் அனுமதிக்கிறார், சில இழப்புகள்லாம். கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த பார்வை நமக்கு வேணும், அந்த நாலேஜ் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். அந்த அறிவு நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிற தேவஜனமே, உன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு வேலி உண்டு. உன் வீட்டை ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. இழப்புகள் ஆகட்டும், ஆமீன், வறுமை ஆகட்டும், இல்லாமை ஆகட்டும், ஒன்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஆமென். வருமானத்திலே கை வைத்தான். உணவு உடை. 3வது 1:17. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். போதும். ஒட்டகங்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்றால் வாணிபத்துக்கு, வணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. பிசினஸ் மட்டுமல்ல, பயணம், டிராவல். சில ஆபத்துகளை கொண்டு வருவான், விபத்துகளை கொண்டு வருவான். இதெல்லாம் பிசாசின் தந்திரம். தேவஜனம் இதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் தினந்தோறும் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அடியான் குடும்பத்தின் எல்லைகளில் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், உங்க பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஒட்டகங்கள் வணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்டது, பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. 3000 ஒட்டகங்களை அவன் திருடி கொண்டு போனான். கல்தேயர். கடைசியாக கை வைப்பது நமது பிள்ளைகள். நம்ம என்னத்தான் வேலை செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் உருப்படியாக தொழில் செய்யவே முடியாது, வேலை பார்க்கவே முடியாது. இந்த காலை வேளையில் சோத்திரம், பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் அவன் கொன்று போடுகிறான். இதன் மத்தியிலே அவன் சொல்றான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார்.
அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தீமையானா பரவாயில்ல, நன்றி சொல்லுங்க. அந்த ஆட்டிடியூடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தீமையில் பல நன்மைகள் இருக்கும். ஆராய்ச்சி செய்யாதீங்க. பிறவி குருடனை பார்த்து சொல்றாங்க, இவன் பிறவி குருடனாய் பிறந்தது இவன் அப்ப செஞ்ச பாவமோ அல்லது இவன் செய்த பாவமோ? இப்போ நம்ம ஆராய்ச்சி அதில் தான். இந்த இழப்பு ஏன் வந்துச்சு? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒழுங்கா இருந்த அந்த தப்பு, இந்த நஷ்டம் வந்திருக்காது. நமக்கு ஆராய்ச்சியே இதுதான். கவனிங்க, அந்த ஆராய்ச்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இழப்புகளின் நேரத்தில், சோதனைகளின் நேரத்தில், உபத்திரவங்களின் நேரத்தில் ஒன்றை சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த பார்வை, இந்த அறிவு என்ன செய்தது? நமக்கு தெரியும், இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு எவ்வளோ அந்த ஆச்சரியமூட்டுகிற, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம். அந்த அதிகாரம் கடைசியில் முடியும் போது, யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த பார்வை நமக்கு இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் உங்களுக்கு இப்பொழுது எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அவைகளை இரட்டிப்பாய் கர்த்தர் தருவார். ஓ, ஒன்றும் குறைந்து போகாது. அல்ல, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லு. ஓ சோத்திர, உறவினர்களை இழந்திருக்கலாம். உனக்கு அறிமுகமானவர் உன்னை விட்டு தூரம் போயிருக்கலாம். உன் பந்த ஜனங்கள் உன்னை அருவருப்பா நினைக்கலாம். சிறு பிள்ளைகள் உன்னை அலட்சியம் பண்ணி இருக்கலாம். உன் வீட்டார் உன்னை கேவலமா நடத்தி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார். ஓ, உன்னை சிநேகிக்கிற ஆட்களை தேவன் எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று நமக்கு வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய பார்வை, நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுக்கிட்டு ரோட்டில் நான் ஒரு வசனம் கொடுத்துட்டாருன்னா அதுதான் சில டெஸ்டினேஷனை விட்டு தனியாக தள்ளி போயிடும். ஐயோ, இங்கே திரும்ப இங்கே போயிட்டே இருக்கிறமேன்னு சொல்லி பல நேரத்தில் வாகனத்தை எங்கேயோ ஓட்டிகிட்டு போயிருக்கேன். இருதயத்தில் அந்த வார்த்தையின் தியானம் அவ்வளோ இனிதாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதை ருசிச்சவங்களுக்கு தெரியும். இப்படியே யோசிச்சுட்டு நடந்துகிட்டு இருந்தேன். வடவழியில் ஒரு குருடர் கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். சரி அப்படின்னாரு. கையை பிடிச்சிட்டு போய் வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த இடத்துக்கு போய் அப்படியே கிராஸ் பண்ணி விட்டேன். எனக்கு கிராஸ் பண்ணி விடுறப்போ மனசில் ஒரு 10 ரூபா ஒரு கொடுப்போமே சரின்னு சொல்லிட்டு 10 ரூபா சில்லறை மட்டும்தான் இருந்துச்சு கையில். 10 ரூபா எடுத்து கொடுக்குறேன். எதுக்கு இந்த காசுன்னு கேட்டார். ஐயா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டீ சாப்பிட்டுக்கோங்க. வாங்கியிருக்கணும்ல. இல்லை, பத்தி வாங்கு. ஊதுபத்தி வச்சிருந்தார். நாங்கள் ஏசப்பா பிள்ளைய ஊதுபத்திலாம் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ட்டு. அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா என்னைய அப்படின்ட்டாரு. ஐயோ, தேவையில்லாம பண்ணிட்டு ரொம்ப வாரமா போச்சு. அதை சொன்னது மாத்திரம் இல்லை, அந்த காசை தூக்கி எரிஞ்சிட்டாருங்க. எனக்கு உள்ளமே உடஞ்சிருச்சு. இது மனசு நினைச்சேன், ஐயோ இப்படி போய் நம்ம ஹெல்ப் பண்ணி மாட்டிக்கிட்டோமே, ஒரு 100 ரூபாவை கொடுத்துருக்கணும் போல. பிச்சைக்காரன் நினைச்சியா? யோபுவை இந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிப்பேன். மெசேஜில் சில இல்லஸ்ட்ரேஷன் வேணும். அதுக்காக ஆண்டவர் எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. யோபுவுக்கு எப்படி ரெட்டிப்பான நன்மை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? செல்வ செழிப்பு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சப்ப அவன் உறவுகள்லாம் பக்கத்தில் வந்தாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 10 ரூபாக்குள்ள விளக்கத்தை நான் சொல்கிறேன். 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்கள் யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்கள் அவனை தேடி வந்தார்கள். சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமானவர்கள் என்னை அந்நியராய் எண்ணினார்கள் சொன்னானே, அந்த அறிமுகமானவன்
அனைவரும் அவனிடத்தில் வந்து வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவர் ஒவ்வொரு தங்க காசையும், எத்தனை தங்க காசு? ஆளுக்கு ஒரு காசு தங்க காசையும் அவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எல்லாம் கிஃப்டோட வர்றாங்க. ஒரு காசு தான், அதுக்கு மேல கிடையாது. இதே யோபுட்ட 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், கழுதைகள், ஏர் மாடுகள் இருக்கிறப்ப கொடுத்த வாங்கியிருப்பானா? தூக்கி போட்டிருப்பான். பிச்சை காசு யாருக்கு வேணும் அப்படின்ட்டு. காசோட அருமையை சில நேரத்தில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. ₹1 மதிப்பு இருக்கு. எத்தனை பேர் கொரோனா டைமில் ₹1 தேடினேன்னு எனக்கு தெரியல, நான் தேடினேன். அப்பந்தான் காசோட எங்க சேவிங்ஸ் இருக்கு பெருக்கி எடுத்த நாட்கள் உண்டு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அற்பமாக நினைக்காது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவையும் அற்புதமாக நினைக்கணும். அப்படி நினச்சாதான், இப்படி ஒவ்வொரு காசாக கொடுத்து தான் சேர்த்து வச்சு அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். ஃபர்ஸ்ட் 7,000 இருந்துச்சு, இப்போ 14,000. வாசிங்க. 6,000 ஒட்டகங்கள். ஃபர்ஸ்ட் 3,000 இருந்துச்சு, இப்போ 6,000. 1000 எருகள், 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அல்லேலூயா. சில நேரத்தில் ₹10 காசு, ₹1 காசு அற்பமாக நினைக்காதீங்க. தயவாக கேட்கிறேன், நான் ஒரு நாள் அற்பமாக நினைக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். காணிக்கலாம் கொஞ்சமாக, அதெல்லாம் அற்பமாக நினைக்கவே மாட்டேங்க. கோடி ரூபாவா நினைப்பேன். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் சும்மா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த அருமை தெரியலனா இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போவார். யோபு அப்படி கொண்டு போய் தான் அவனை எல்லாரிடத்திலும் வாங்க வைத்து முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். இப்போ சொல்லுங்க, அவன் எப்பேற்பட்ட நிலைமையில சொல்லியிருக்க முடியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை ஆமென் சோத்திரம் வார்த்தையை ஒரு 3 குறிப்புகளாக தியானித்து நம்ம கடந்து செல்வோம். பிரசங்கத்துக்குள்ளே போகிறோம். ஆமென். சுருக்கமாக முடிச்சிடுறேன். 3 குறிப்பு. என் மீட்பர் என்றால் என்ன? ஆமென். ஜீசஸ் ரிடீம்ஸ். எல்லாம் 4 மாவடிக்கு போயிருவீங்க பாருங்க. நம்முடைய மோகன்ஸ்ரீ அவங்களுக்கு எவ்வளோ வெளிப்பாடு. அந்த மீட்பர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஒரு அழகாக உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நகையை வச்சுட்டீங்க, கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்க. அந்த நகையை உங்களால் திருப்ப முடியல அப்படின்னா, யாராவது வந்து எப்போ மீட்கிற அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? திருப்ப முடியாததை திருப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதை அவன் அறிந்திருந்தான் பக்தன் யோபு. ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீள முடியாது, இந்த இழப்புகளிலிருந்து என்னால் மீள முடியாது. எல்லா நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர் இருக்கிறார்கள், பந்த ஜனம் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள். ஆமென். வேலைக்கார், என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? என் கண்கள் மீட்பரையே தரிசித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் என்னை மீட்டெடுக்க வேண்டும். என் தேவன் அவர் மீட்பராய் வெளிப்பட போகிறார். ஓ சோத்திரம். இந்த மீட்க முடியாத இந்த வாழ்க்கையில அவர் இரட்சகராய் வெளிப்படுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம். அல்லேலூயா. மட்டுமல்ல, 26, 27 வசனத்தை வாசிக்கலாமா? அந்த 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அப்பா, அவனுடைய பார்வை தெளிவாய் இருந்தது, அவனுடைய எண்ணங்கள் தெளிவாய் இருந்தது. அதுல சலனமே இல்லை, எந்த ஒரு சலசலப்பு இல்லை, மனப்பதற்றம் அடையலைங்க. சாத்தான் கடைசி ஒரு வாதையை வைக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ
அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வியாதி பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இப்படி யாராவது இன்னைக்கு இருக்கிறோமா? நம்ம நல்லா தானே வச்சிருக்கிறார். இந்த நிலைமையில நம்ம சொல்ல முடியாதா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. அவன் சொன்ன அந்த பேக்ரவுண்டு பாருங்க. இங்கே அழ முடியாது, வீட்டில் அப்படியே பைபிள் மேலேயே அழுதுட்டேன், கண்ணீர் விட்டுட்டேன். நாங்கள் எங்களெல்லாம் எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறீங்கப்பா. அவன் இவ்வளோ நெருக்கத்தின் நேரத்தில் அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மீட்பர் என்கிற வார்த்தை எபிரேய பதத்தில், ஹீப்ரூவில், மூல பாஷையில் கோயல் என்று அழைக்கப்படுது. GOEL. கோயல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என் நெருங்கிய உறவினர். ஆண்டவர் எப்படி பார்க்குறான்? எத்தனையோ உறவுகள் இருந்து, பந்து ஜனம், சகோதரர்கள், மனைவி, சிறு பிள்ளைகள், வேலை, எத்தனையோ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இவர்கள் எல்லாரையும் விட ஆண்டவர் எப்படி பார்க்குறான்? என் நெருங்கிய உறவினர். ஆமே. ரூத்து சொல்கிறா பார்த்தீங்களா? ரூத்துட்ட நகோமி சொல்கிறா, நீ எங்கம்மா போயிட்டு வந்த? போவாஸுங்கிற ஒரு விளைநிலத்துக்கு, அவர் அந்த நிலத்துக்கு போயிட்டு வந்தேன். போவாஸ் யார் தெரியுமா? நம்முடைய நெருங்கிய உறவினன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக பார்த்தா ரூத்துக்கு நெருங்கிய உறவினனே அல்ல. அவளுடைய ரூத்தோட எல்லா உறவினர்களும் எங்கே இருக்கிறாங்க? மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க. அந்நியல். அவர் ஒரு அந்நியராக இருக்கிறாள். ஆனால் நகோமி சொல்றார், போவாஸ் உனக்கு ஒரு நெருங்கிய உறவினன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். நம்முடைய பரமபிதா யார் என்றால், எல்லா உறவுகளை விட, பந்து ஜனங்களை விட, குடும்பத்தாரை விட நெருங்கிய உறவினர் என்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. ஆமென். எல்லா குடும்ப உறவுகளும் மரணத்தில் முடிவடைகிறது. ஆமென். அப்படிதானே? மரணித்தால் அத்தையும் கிடையாது, மாமா கிடையாது, கணவன் மனைவி, எல்லா உறவுகளும் மரணத்தில் முடிவடைகிறது. ஆனால் ஒரே ஒரு உறவுதான் கடைசி வரை நிற்கிறது. அது நம்முடைய ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவு. அல்லேலூயா. ஆமென். அதை உணர்ந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையில்லாமல் எனக்கு பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார்? பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. அதுக்காக எல்லாரும் தூக்கி போடுங்கன்னு சொல்ல, எல்லாரும் வேணும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எல்லா உறவினரை விட நெருங்கிய உறவினர் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அல்லேலூயா. அந்த உறவு மரணத்திற்கு அப்பாற்பட்டது. மை ரிடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில சொல்லியிருக்கிறார்ப்பா. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, அந்த மூல பாஷையில் கோயல் இரண்டாவது அர்த்தம் பாதுகாவலர். யார் அவர்? He was a protector. எனக்கு பாதுகாப்பாய். நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? சின்ன ஆக்சிடென்ட் வந்தாலே ஆண்டவர் தேவதூதன் எங்கே? பாஸ்டர் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை சொன்னார், தேவதூதர்கள் பாதுகாப்பு உனக்கு உண்டு. தேவதூதன் எங்க போனா? பாதுகாப்பு இல்லை. இவன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாங்க. இழந்த நேரத்தில் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த பார்வை தான் இரட்டிப்பான நன்மைக்கு நேராக அவனை வழி நடத்தியது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை போராட்டங்கள், பிரச்சனை மடியில் இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க. நான் உங்களுக்கு விசுவாசமாக ஆழமாக சொல்ல முடியும், 100% நம்பிக்கையோடு சொல்ல முடியும். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெறுவீர்கள். உங்கள் பிசினஸில் நஷ்டம் வந்திருக்கலாம், சில உறவுகளை இழந்திருக்கலாம், உன் சகோதரரை இழந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவே, இன்றைக்கே தருவே. அல்லேலூயா. நம்முடைய பார்வை மாறக்கூடாது, நம்முடைய விசுவாசம் மாறக்கூடாது, நம்முடைய நம்பிக்கையில அசைவு வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆக ஸ்தோத்திரம். என் உறவே நீங்க தான் சொல்றார். ஹல்லேலூயா. இயேசுவை மூன்றாவதாக உயிரோடு இருக்கிறவராக காண்கிறார். ஹல்லேலூயா. மீட்பர் என்றால் என்ன? கோயல் ஹீப்ரூல சொல்லப்படுகிறது.
அதற்கு அர்த்தம் நெருங்கிய உறவினர். இன்னொரு அர்த்தம் பாதுகாவலன். அல்லேலூயா. நெருங்கிய உறவினர் என்று ரூத்து 2:19-20 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோ. மூன்றாவது கடைசியாக அவர் உயிரோடு இருக்கிறவராக பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வாழ்கிறாருங்க. கடந்த காலத்தை சொல்லல, எதிர்காலத்தை சொல்லல, உயிரோடு இருக்கிறார் இங்கே இப்போது என்று பிரசன்ட் டென்ஸை குறிக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பக்தன் யோபுவுக்கு இருந்தது பார்த்தீங்களா? மட்டுமல்ல, கடைசி நாளில் அல்லேலூயா பூமியின் மேல் வந்து நிற்பார். இப்போ செகண்ட் கம்மிங்கை பற்றி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கம்மிங்கே அப்போ வரல. யோபுவின் புஸ்தகம் நியாயப்பிரமாணம் அதில் இல்லை, எகிப்தின் அடிமைத்தனம் இல்லை, எகிப்தின் விடுதலை இல்லை. இது மோசேக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக வரிசை கிரமமாக எழுதப்பட வேண்டும் என்றால் யோபு தான் ஃபர்ஸ்டாக வந்திருக்கணும். ஏன்னா ஆதி ஆமத்தை எழுதினது யாரு? ஆதி ஆம், யாத்திரா, லேவியரா, என்ன உபாவம் எழுதினது யாரு? மோசே. இந்த யோபு 42 அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, எகிப்தை பற்றி சொல்லவில்லை, எகிப்தின் விடுதலையை பற்றி சொல்லவில்லை. ஆக மோசேயின் காலத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட, வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம். ஆமென். 30 விசை எல்ஷடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30 times he is a almighty God, சர்வ வல்லவர் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். சிருஷ்டிப்பை குறித்து மிக பிரமாதமாக வர்ணனை செய்கிறார் பக்தன் யோபு. அப்போ மோசேக்கு முன்பாக இருந்தது என்றால் எத்தனை வெளிப்பாடு பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து, செகண்ட் கம்மிங், ஃபர்ஸ்ட் கம்மிங்கே வரல, மோசே வரல. என்ன வெளிப்பாடு, என்ன தீர்க்க தரிசனம்! எப்போ? பாடுகளில், உபத்திரவங்களில், வேதனையான நேரங்களில். இது நம்ம உங்களுக்கு எனக்கு இருக்கா? எல்லாம் சுமூகம் இருந்த பாஸ்டர், ஜோம் பண்ண பாஸ்டர், ஆண்டர் வெளிப்பாடு. எங்க இழப்பின் நேரத்தில் வெளிப்பாடு கிடைக்குதா? நஷ்டத்தின் நேரத்தில், வெறுமையான நேரங்களில் வெளிப்பாடு கிடைக்குதா? அது உண்மையான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? என்ன ரெவலேஷன், என்ன நம்பிக்கை! செகண்ட் கம்மிங், ரிசரக்ஷனை பற்றி சொல்றார். என் மாம்சம், என் எலும்புகள் எல்லாம் அழுகி போனாலும் இந்த மாம்ச கண்களால் என் தேவனை தரிசிப்பேன், பார்ப்பேன். அல்லேலூயா. என்ன வெளிப்பாடுது! ரிசரக்ஷனை, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாருங்க மோசே. நம்ம பாடுகள் வேண்டாங்கிறோம். இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் என்ன சொல்லுகிறது? பாடுகளே இல்லை என்று சொல்லுகிறது. பாடுகளின் மத்தியில் என் தேவனை, பரம இயேசுவை, ஆண்டவரை தரிசிக்கிறான் ஐயா பக்தன் யோபு. திருத்துவத்தை வேறு பிரிக்கிறான். மீட்பர் என்றால் யார்? வரப்போகிற மேசியா, இயேசுவை குறிக்கிறது. ஆக பிதாவை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், கர்த்தருடைய ஆவியானவரை பார்க்கிறான். இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் திருத்துவத்தை அது மதிப்பதே இல்லை, திருத்துவத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. முதல் புஸ்தகம் யோபுவின் புஸ்தகத்தில் திருத்துவம் இருக்கு பாருங்க. மீட்பராகி இயேசுவை சொல்லுகிறான், அவருடைய செகண்ட் கம்மிங்கை சொல்கிறான், ரிசரக்ஷனை சொல்றார். என்ன வெளிப்பாடு! ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவஜனம், உபத்திரவத்தில் தான் நாம் தேவனை அழகாக தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். உபத்திரத்தில் கைவிடுவாரா? என்ன இப்படி இருக்கிறீங்க? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவிதமான, இத்தனை மாத்திரை போடுறேன் பாஸ்டர், உங்களுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமாம், இத்தனை வியாதி இருக்கிறது. நீங்கள் தீர்க்கதரிசிகளாக இந்த உலகுக்கு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை எடுத்துரைப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், சோத்திரம், அவனுக்கு இருக்க நம்பிக்கையை பாருங்க, வெளிப்பாடு பாருங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். பேசிக்கிட்டே இருக்கலாம். சோத்திரம். அவன் கர்த்தரை குறித்த மிக தெளிந்த ஒரு வெளிப்பாடு உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆமென். நாமும் அப்படி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும், நொறுக்கப்படுதலின் மேல் நொறுக்கப்படுதல் வருங்க. யோபு 10, 17, 16, 14 இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம், நொறுக்கப்படுதலின் மேல் நொறுக்கப்படுதல் வரும்.
ஆனால் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த போதனைகள் இல்லாதபடினால வெறும் ஆசீர்வாதம், ப்ராஃபஸி அது மட்டுமே உயர்ந்திருப்பதனால தேவஜனம் போராட்டம் வரும்போது ஐயோ இப்படிலாம் சர்ச்சில் சொல்லவே இல்லையே, அநேக ஜனம் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க. இந்த காலை வேளையில போராட்டம் வரும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் என்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விடாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து அடிக்கடி ஆமென் கருங்கல்லில் உளியினால் வெட்டப்படுகிற ஈயத்தால் எழுதப்படுகிற எழுத்து எதுவென்றால் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லப்படுகிறதப்பா. இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து இந்த ஆண்டவரே சோத்திரம் கருங்கல்லிலே உளிவெட்டாக எழுதப்பட வேண்டிய வார்த்தையை உமது திருச்சபைக்கு நீர் சொல்லிக் கொடுத்த நல்ல ஆண்டவரே வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை போராட்டங்கள், இழப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா உமது ஜனம் ஆண்டவர் சோர்ந்து போகக்கூடாதப்பா. இந்த வார்த்தையை உச்சரிக்கட்டும் ஆண்டவரே, தங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதப்பா ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஜனம் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது, தலைகுனிய விடாதீங்கப்பா. ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்பா. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், அவனுக்கு இருந்த விசுவாச அறிக்கை, கர்த்தர் மேல் இருந்த அந்த அறிகிற அறிவு சுவாமி. அப்பா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். மட்டுமல்ல 13:15 சொல்லுகிறது, ஆண்டவரே சோத்திரம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்கிற என்ன விசுவாசம் ஆண்டவரே, என்ன நம்பிக்கை ஆண்டவரே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அது நன்மைக்காகவே என்று பக்தன் யோபு விசுவாசித்தான் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை நீர் கனம் பண்ணினீர் அப்பா. பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தட்டைப்படாது. இந்த நாளிலே விசுவாச குடும்பங்களிலே நீர் அவர்களை குறித்த ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர், திட்டங்களை வைத்திருக்கிறீர் அப்பா. அதை எந்த பில்லி சூனியமோ, சாத்தானின் வாதங்களோ, போராட்டங்களோ, இழப்புகளோ ஒன்றும் தடை செய்ய முடியாது சுவாமி. முன் நிலைமையை பார்க்கலாம், இனி வரும் நாட்களில் இரட்டிப்பான நன்மைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர் என்று அடியான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படி பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சரி சொல்ல ஆமென்.